Welcome to which ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி 2 மாடல்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இது 3rd மாடல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மேட் இது தான். ஃபஸ்ட் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இதான் நீங்கள் ஹெட்டிங் போடணும். அது என்ன டேட் கொடுத்துருக்காங்க, நேம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். டேட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ். அதாவது நீங்கள் வந்து +1 வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட்டிருப்பீங்க, பேலன்ஸ் ஷீட் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட் தான் இது. ஓகேவா? ஸோ லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் இது 2 சைடு வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். தென் அமௌண்ட் காலம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து கடன் வாங்கியிருக்கீங்க மற்றவங்க கிட்டேருந்து. ஸோ அந்த கடனை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு. ஸோ அதை வந்து நம்ம லயபிலிட்டியில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பில் அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லயபிலிட்டி. தென் நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது, வரக்கூடிய நிலுவையில் உள்ளக்கூடிய செலவுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த செலவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பொறுப்புகளில் வந்துடும். ஸோ இதெல்லாம் லயபிலிட்டிஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்கில் வந்து உங்களுக்கு 30,000 தான் உங்களுடைய பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக வந்து 20,000 இப்போது எக்ஸஸாக எடுத்துக்கலாம். அதாவது 50,000 வந்து நீங்கள் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த 20 எக்ஸஸாக எடுத்த அந்த 20,000 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா பேங்க்கில் நீங்கள் வந்து அது வந்து லோன் மாதிரி வாங்கின மாதிரி தான். ஓகேவா? ஸோ அது வந்து லோன், அதாவது பேங்க்லேருந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அந்த 20,000 எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 20,000 நீங்கள் திரும்ப வந்து ரீபேயபிள் பண்ணணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல். கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் தான் அந்த கேபிட்டல். ஸோ இதை வந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அசட் சைடு. கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ அதான் கேஷ் இன் ஹேண்ட். கையில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து கேஷாக வச்சுருக்கோமோ அதுதான் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஷ் இன் ஹேண்ட். தென் நெக்ஸ்ட் அது வந்து அசட் சைடில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க். ஸோ கேஷ் அட் பேங்க்னால் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அதான் கேஷ் அட் பேங்க்னு சொல்லுவோம். அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு அசட் ஐட்டம் தான். தென் சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வந்து கடன் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த கடன் திருப்பி நம்மளுக்கு வந்து என்றைக்குனாலும் அந்த அமௌண்ட்டு திரும்ப வரக்கூடிய அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அசட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் இஸ் ஆல்சோ அசட். தென் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பில் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பில்லுக்குரிய அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு அசட் ஐட்டமில் வந்துடும். தென் ஸ்டாக் இன் ட்ரேடு. நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ வேல்யூ உள்ள ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டாக்கோடைய வேல்யூ உள்ள அசட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ 1 lakh வேல்யூ உள்ள ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த 1 lakhங்கிறது உங்களுக்கு ஒரு அசட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து நம்ம அசட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ அசட். அதாவது வரக்கூடிய செலவுகளுக்காக முன்னாடியே வந்து பணம் எடுத்து வைக்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் இது ஒரு அசட். தென் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அப்படின்னா நிலையான சொத்துக்கள். ஸோ உங்களுடைய பில்டிங்ஸ், தென் லேண்டு, இதெல்லாமே வந்து நிலையான சொத்துக்கள். ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸில் வந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அசட் ஐட்டம்ஸில் வந்துடும். ஸோ ஃபார்மேட் இப்போ என்னன்னு சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு. Illustration 7. On 1st April 2017, Ganesh started his business with a capital of ₹75,000. ஸோ கணேஷுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 வந்து கேபிட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ 1 April 2017 கொடுத்துருவாங்களா? ஸோ இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல்னு அர்த்தம். ஓகேவா? He did not prepare books of accounts. Following particulars are available from his books as on 31st 3 2018. ஸோ அவங்களுடைய அவைலபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர்ஸில் எதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயரோடைய எண்டட் வேல்யூ, இயர் எண்டட் வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணது 1st April ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 2017. இயர் எண்டட் வேல்யூ 31st 3 2018 அந்த வேல்யூஸ்லாம் என்னவா இருந்ததுன்றதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் எண்டட் வேல்யூஸை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிடலாம் இதை வச்சு. ஓகேவா? தென் டூரிங் த இயர் ஹி withdrew 15,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ் அப்படின்னாலே நல்லா வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. பர்சனல் யூஸ் அதாவது சொந்த செலவுக்காக பணம் எடுத்தோம், நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து
நம்மளுடைய ஓன் எக்ஸ்பென்சஸ்க்காக வந்து அமௌண்ட் எடுத்தோம் அப்படின்னாலே அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அது. ஸோ ஓகேவா. He introduced further capital of 20,000 during the year, calculated his profit or loss. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20,000 எக்ஸ்ட்ரா வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல்னு சொல்லுது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வாங்க ஆன்சர் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கணேஷ் as on 31st March 2018 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து அதாவது க்ளோசிங் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லயபிலிட்டிஸ் அமௌண்ட், தென் அசட்ஸ் அமௌண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்மட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு. ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஃபார்மெட்டில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே வந்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ சம்மில் பாருங்கள், கேஷ் 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் அப்படிங்கிறது அசட். ஸோ அசட் சைடில் மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் கொடுத்துருக்காங்க 18,000. ஸோ 18,000 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் ஆல்சோ அசட். ஸோ ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 18,000 மென்ஷன் பண்ணியாச்சு அசட் சைடில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் 7,000 கொடுத்துருக்காங்க. ரிசீவபிள் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரிசீவபிள் அப்படிங்கிறது என்னது, அசட்ஸில் தான் வரும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் 7,000 அசட் சைடில் மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், அது நம்மளுடைய அசட்டு தான். ஸோ ஃபர்னிச்சர் அசட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ இதுவும் வந்து அசட்டு தான். ஸோ அசட் சைடில் லேண்ட் அண்ட் பில்டிங் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்டாஸ். டெப்டாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அமௌண்ட் என்றைக்குனாலும் நம்மளுக்கு திரும்ப வந்துடும். ஸோ அதனால் அதுவும் வந்து அசட்டு தான். ஸோ அசட் சைடில் டெப்டாஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ என்றைக்குனாலும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கொடுக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டை கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லிட்டு லயபிலிட்டிஸ் சைடில் 9,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க். ஸோ நம்ம கையில் உள்ள அமௌண்ட் என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு அசட்டு தான். ஸோ கேஷ் அட் பேங்க் அசட் சைடில் 24,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் வந்து நம்மளுக்கு லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி சைடில் பில்ஸ் பேயபிள்னு சொல்லி 6,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து போடணுமோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு டேலி பண்ணணும். ஸோ அசட் சைட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே லயபிலிட்டி சைட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அசட் சைட்ஸோட ஆட் பண்ண வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,03,000 வந்திருக்கு. ஆனால் லயபிலிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 அந்த 6,000 மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 15,000 வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு சைடில் எந்த சைடோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசட் சைடு வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஸோ 1,03,000 ரெண்டு சைட்லேயே வந்து டோட்டலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் லைனில் வர மாதிரி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு லயபிலிட்டி சைட்லேயோ இதே சேம் 1,03,000 அமௌண்ட் வரணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ 1,03,000 இந்த லயபிலிட்டி சைடில் வந்து அந்த 15,000 சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 1,03,000 மைனஸ் 15,000 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88,000. ஸோ இதுதான் என்னது கேபிட்டல். ஸோ பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பேலன்சிங் ஃபிகர் இதுதான் 88,000. இந்த 88,000 அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ 88,000 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் போட்டிருக்கக்கூடிய ஃபார்மெட் தான் இது. ஸோ இந்த ஃபார்மெட் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் 31st March 2018 இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே கால்குலேட் பண்ண அந்த 88,000 தான். ஸோ இதை எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க 88,000. நெக்ஸ்ட் ஆட் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம்மில் 15,000 பர்சனல் யூஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 15,000 எடுத்து நம்ம ட்ராயிங்ஸை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ட்ராயிங்ஸில் 15,000 மென்ஷன் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 88,000லேருந்து 15,000 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,03,000 வந்துடும். தென் நெக்ஸ்ட் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர். ஸோ அடிஷ்னலாக எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கேபிட்டல் அமௌண்ட்டு. ஸோ அதை லெஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 20,000 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 20,000 எடுத்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1,03,000லேருந்து 20,000 சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 83,000. ஸோ இந்த 83,000 அப்படிங்கிறது என்னென்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2017. ஓகே. ஸோ 1st April 2017 ஓப்பனிங் கேபிட்டல் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 75,000 மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 75,000 எடுத்து நீங்கள் அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. 75,000 எடுத்து போட்டுட்டு 83,000லேருந்து 75,000 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 8,000 வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்தது அப்படின்னா நம்ம 8,000 வந்து ப்ளஸில் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் மேடு டூரிங் த இயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவே வந்து இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு மைனஸில் வரும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ன்னு அர்த்தம். ஸோ லாஸ் மேடு டூரிங் த இயர்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அந்த சம். நெக்ஸ்ட் சம் போகலாம் பாருங்க. 9th illustration. Ahmad does not keep proper books of accounts. Find the profit or loss made during the year ending 31st March 2018 கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டுமே கொடுக்கல கேபிட்டல். ஓகேவா. ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. ஸோ ரெண்டோடைய வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் வேல்யூஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 1/4/2017ங்கிறது ஓப்பனிங் கேபிட்டல், 31/3/2018ங்கிறது அந்த க்ளோசிங் வேல்யூஸ். ஓகேவா. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஓப்பனிங் வேல்யூஸையும் க்ளோசிங் வேல்யூஸையும் வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வேறு என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அஹமத் ஹேட் வித்ட்ரான் 40,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். ஸோ 40,000 வந்து ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர், அதாவது அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 16,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஆர் இன்னும் ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் வந்து 5% டெப்டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்டாஸ் வந்து 5% வந்து ப்ரொவிஷன் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்டுக்கு டெப்ரிஷியேஷன் வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. டெப்ரிஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பைக் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பைக்கோட ரேட் வந்து நீங்கள் 50,000க்கு வந்து நீங்கள் அந்த பைக்கை வந்து வாங்கியிருக்கீங்க. தென் 2-3 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பைக்கை வந்து ரீசேல் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த பைக் அதே 50,000க்கு உங்களால் சேல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணதுனால அது வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கும், தேய்மானம் அடைஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த பைக்கோட ரேட் வந்து ஆக்சுவலாக ஒரு 20,000 25,000 அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் ரெடியூஸ் பண்ணி தான் சேல் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அந்த தேய்மானம் அடைஞ்சதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா. ஸோ அதை தான் தேய்மானம், அதாவது டெப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதை தான் இப்போ நம்மளுக்கு 10% பிளான்ட்டுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க ஆன்சருக்கு போயிடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் அஹமதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க நேமு. தென் கால்குலேஷன்ஸ் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017 மென்ஷன் பண்ணிக்கோங்க. லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பாருங்கள் இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேங்க் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. பேங்க் பேலன்ஸ் வந்து 14,000 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், CR அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்படின்னு மீனிங். ஸோ பேங்க்கில் வந்து நீங்கள் கிரெடிட்டில் இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய பேலன்ஸோட நீங்கள் அதிகமாக அங்கேருந்து அமௌண்ட் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அந்த 14,000 வந்து நீங்கள் பேங்க்லேருந்து கடன் வாங்கின மாதிரி அர்த்தம். ஸோ அந்த 14,000க்கு நீங்கள் என்றைக்குனாலும் திருப்பி கொடுக்கணும் பேங்க்குக்கு. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், லயபிலிட்டிஸ் சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு இதை மென்ஷன் பண்ணி 14,000 போட்டுக்கலாம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்டுங்கிறது நம்மளுக்கு அசட். ஸோ 800 வந்து அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் பாருங்கள் 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக்குக்கு வந்து அசட் சைடில் ஸ்டாக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெப்டாஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டெப்டாஸ் வந்து 34,000 எடுத்து டெப்டாஸ் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த அமௌண்ட் என்றைக்குனாலும் உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஸோ அதனால் அந்த டெப்டாஸ் வந்து அசட் சைடில் 34,000 எடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன் இதில் வந்து நம்ம வந்து டெப்டாஸ்க்கு வந்து ப்ரொவிஷன் 5% கொடுத்துருந்தாங்க, அதை ஏன் மைனஸ் பண்ணல அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். அது வந்து எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறது வந்து நம்ம வந்து க்ளோசிங் வேல்யூஸில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், ஓப்பனிங் வேல்யூவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. அதனால தான் இங்கே அந்த 5% நான் எதுவுமே பண்ணலை, இங்கே கொண்டே வரல அதை பற்றி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளான்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அசட் ஐட்டம். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணிடலாம் 80,000 எடுத்து அப்படியே வந்து நீங்கள் அசட் சைடில் பிளான்ட் அசட் சைடில் 80,000 எடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 40,000 எடுத்து ஃபர்னிச்சரில் 40,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிரெடிட்டாஸ் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டாஸ் அப்படின்னால என்னென்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க மற்றவங்கள்ட்டேருந்து. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்றைக்குனாலும் திருப்பி கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு பொறுப்பு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் லயபிலிட்டிஸ் சைடில் கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லிட்டு 60,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அசட் சைட் வேல்யூஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு, அதே மாதிரி லயபிலிட்டி சைட் வேல்யூஸும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணிடலாம், டேலி பண்ண போகிறோம் இப்போ. ஸோ அசட் சைட் வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,66,800 வந்திருக்கு. அதுவே லயபிலிட்டி சைடில் உள்ள வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 74,000 வந்திருக்கு. ஸோ இந்த 1,66,800 அப்படிங்கிறது தான் அசட் சைட் வேல்யூ தான் ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு பிக்கஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு
1,66,800 டோட்டலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் லைனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 1,66,800லேருந்து இந்த 74,000 வந்து சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் உங்களுக்கு 92,800 கிடைக்கும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டில் வந்து பி பார் எஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த க்ளோசிங் வேல்யூஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? calculations of closing capital statement of affairs as on 31st March 2018 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. liabilities and assetsல வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 காலம்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன்று இன்னர் காலம், இன்னொன்று அவுட்டர் காலம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வேல்யூஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுவோம்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் இந்த செகண்ட் காலம். ஓகேவா? இப்போ பேங்க் பேலன்ஸ் பாருங்கள், இங்கே 18,000 DR அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ DR அப்படின்னா என்ன, டெபிட்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வந்து CR கிரெடிட்னு பார்த்தோம். அதனால் இதை வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு வச்சுருந்தோம். ஸோ பேங்க்லேருந்து நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். அதை வந்து திரும்ப பே பண்ணணும். ஸோ அதனால் லயபிலிட்டி சைடில் மென்ஷன் பண்ணோம். அதுவே இப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து DRன்னு கொடுத்துருக்காங்க. DR அப்படின்னா டெபிட்டு. ஸோ டெபிட் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ அதனால் பேங்க் பேலன்ஸ் வந்து பாருங்கள் அசட் சைடில் 18,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்டு. ஸோ அதனால் 18,000 அசட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேஷ் இன் ஹேண்ட் 1,500. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் 1,500 மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக் வந்து 16,000. ஸோ அதையும் என்ன பண்ணலாம், அசட் சைடில் 16,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் டெப்டாஸ். ஸோ இந்த டெப்டாஸ் தான் நம்ம வந்து இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 5% வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் டெப்டாஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டெப்டாஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து அமௌண்ட் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை திருப்பி என்றைக்குனாலும் கொடுத்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு அசட்டுன்னு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதில் 5% டெப்டாஸ் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த டவுட்ஃபுல் டெப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 5% நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இந்த 30,000லேருந்து 5% இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு வந்து டெப்டாஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5% கால்குலேட் பண்ணுறதுக்கு 30,000 × 5/100ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 zeros 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 300 × 5 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1,500 அப்படிங்கிறது தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 5%. ஸோ அந்த 5% எடுத்து கால்குலேட் பண்ண அந்த 1,500 எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க இன்னர் காலத்தில். ஓகேவா? ஸோ இந்த 30,000லேருந்து 1,500 சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் 28,500 வரும். ஸோ இதை எடுத்து அப்படியே அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு. ஸோ பிளான்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிளான்ட்டோட வேல்யூ வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம 10% டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த 10% டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டோட வேல்யூ 80,000 எடுத்து இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெஸ் டெப்ரிஷியேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு டெப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 80,000 × 10/100ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 zeros 2 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் வந்து 800 × 10 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8,000. ஸோ 10% கால்குலேட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு, 8,000 வந்திருக்கு. ஸோ அந்த 8,000 எடுத்து இன்னர் காலத்தில் அப்படியே போட்டுக்கோங்க. 80,000லேருந்து 8,000 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 72,000 அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே அசட் ஐட்டமில் எடுத்து ஃபர்னிச்சர் 40,000 எடுத்து அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 72,000 கொடுத்துருக்காங்க. அதையும் அப்படியே எடுத்து என்ன பண்ணிடலாம், லயபிலிட்டி சைடில் அப்படியே 72,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அசட் சைடில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. அவுட்டர் காலத்தில் உள்ளதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னர் காலத்தில் இருக்கிறத எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ அவுட்டர் காலத்தில் உள்ள வேல்யூஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,76,000 வருது. அதே லயபிலிட்டி சைடில் வந்து வெறும் 72,000 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 1,76,000 தான் பிக்கஸ்ட் அமௌண்ட்டுங்கிறனால அதுவே ரெண்டு சைட்லேயும் என்ன பண்ணிடலாம், டோட்டலாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 1,76,000லேருந்து கிரெடிட்டாஸில் லயபிலிட்டியில் உள்ள 72,000 சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கேபிட்டல் அமௌண்ட் 1,04,000 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,76,000 வந்துடும். ஸோ இந்த வந்த பேலன்சிங் ஃபிகர் இது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட்டை 1,04,000 வந்து க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டலும் கால்குலேட் பண்ணியாச்சு, க்ளோசிங் கேபிட்டலும் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணிடலாம், ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2018. ஸோ இப்போ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க, அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபார்மேட் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ 1,04,000 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஆன்சர்லேருந்து
கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் 1,04,000. ஸோ இதை எடுத்து அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1,04,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர். ஸோ ட்ராயிங்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொன்னேன், பர்சனல் யூஸ்க்காக எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. இது வந்து சம்மில் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. அகமத் ஹேட் வித்ட்ரான் 40,000 ஹிஸ் பர்சனல் யூஸ். ஸோ 40,000 வந்து ட்ராயிங்ஸ். ஸோ அந்த 40,000 எடுத்து என்ன பண்ணிடலாம், ட்ராயிங்ஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ 40,000 ஆட் பண்ணிக்கோங்க. 1,04,000 ஆட் 44,000. 40,000 ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,44,000. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர். எவ்வளோ அமௌண்ட் அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 16,000 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 16,000 இங்கே எடுத்து ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் 16,000 மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1,44,000லேருந்து 16,000 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 1,28,000. ஓகேவா? இந்த 1,28,000 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். calculation of opening capital balancing figure எவ்வளோ வந்திருக்கு, 92,800 வந்திருக்குங்களா? ஸோ அந்த 92,800 தான் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 92,800. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டே சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 35,200 வந்திருக்கு. ஓகேவா? ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்திருக்கு. தட் மீன்ஸ் பிக்கஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். அதுவே ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து பிக்கஸ்ட் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மைனஸில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸில் வந்திருக்கு அப்படிங்கிறனால ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31 மார்ச் 2018 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுவே ஆன்சர் வந்து மைனஸில் வந்தது அப்படின்னா அது லாஸ்ன்னு அர்த்தம். ஸோ லாஸ் ஃபார் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.